வணக்கம். தமிழக முதலமைச்சருடைய ஒரு அசத்தலான ஆணை ஒன்று வெளியாகிருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய கரண்ட் நியூஸ் இது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக மூலயமா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் கொடுத்த மனுக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய தீர்வுகள் என்ன, அதாவது அந்த மனுக்களின் தீர்வுகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த முகாமில் அளிக்கப்பட்ட புகார்கள் என்ன ஆனது அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் மூலயமா அதில் பயனாளிகளாக பங்கேற்ற எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு முழு விவரத்தை கவர்மெண்ட் தரப்புலேருந்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தானே சொல்ல தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கூடம் நடைபெற்றிருக்கு. இந்த ஆய்வுக்கூடமானது பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அனைத்துமே ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ என்னென்ன இது சம்மந்தமாக நமக்கு சொல்லியிருக்காங்க, மனுக்களை பற்றியும் புகார்களை பற்றியும் நீங்கள் அப்ளை பண்ண மற்ற விஷயங்களை பற்றியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கு. இக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் துறை வாரியாக பெறப்பட்ட மனுக்கள், அதன் மீதான தீர்வுகள் மற்றும் நிலுவை விவரங்கள் குறித்து அலுவலகரிடம் கேட்டு அறிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து உரிய காலகட்டத்திற்குள் தீர்வு காணப்படுவதை கண்காணித்திடவும் துறை செயலாளர்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் மனுக்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழக முதலமைச்சர் கேட்டறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இதுவரை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அரசின் 15 துறைகளில் பட்டியலிடப்பட்ட 46 சேவைகளில் வரப்பெற்ற ஒரு 14,54,517 மனுக்களில் 7,23,482 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. தீர்வு செய்யப்பட்ட மனுக்களில் 5,97,534 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தீர்வு செய்யப்பட்ட மனுக்களில் 83% ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக நம்மகிட்டேருந்து பெறப்பட்ட மனுக்கள்லேருந்து 50க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. அந்த தீர்வு காணப்பட்ட மனுக்களில் கிட்டத்தட்ட 83% பார்த்தீங்கன்னா மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தகவலை நமக்கு தமிழக முதலமைச்சரிடம் சொல்லியிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் தகுதியுள்ள அனைத்து மனுக்களும் தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, எரிசக்தி துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை போன்ற முக்கிய துறைகளின் மனுக்கள் மீது அதிக கவனம் செலுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறைகளில் துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொத்து வரி, குடிநீர் தொடர்பான கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்களின் தேவைகளான இடுபொருள்கள், விவசாய இயந்திரங்கள் தொடர்பான மனுக்களின் மீது அதிக கவனம் செலுத்தி விவசாய பெருமக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம் தொடர்பான மனுக்கள் மற்றும் பட்டா சம்பந்தமான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போல மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான கள ஆய்வுகளை விரைந்து முடித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முகாம்கள் நடைபெற்ற போது மக்கள் தெரிவித்த கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வு நடத்தக்கூடிய குழுவிடம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தெருவிளக்கு, இணைப்பு சாலை, குடிநீர் போன்ற சமுதாய கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, அது தொடர்பான மனுக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதலமைச்சர் அவர்களிடமிருந்து இதுக்கெல்லாம் ரொம்ப அதிக முன்னுரிமை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முன்னுரிமை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே போல இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் அளிக்கும் அனைத்து மனுக்கள் மீதும் விடுதல் இன்றி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு துறை சார்ந்த செயலாளர்களிடமும் அதே போல மாவட்ட ஆட்சியர்களிடமும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை செயலாளர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பணிகளை ஒருங்கிணைந்து மக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட வழிகாட்டுதலின்படி பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியினை சிரத்தையுடன் கண்காணிக்கவும், பெறப்படும் மனுக்களின் மீது உரிய காலக்கெடுக்குள் சரியான தீர்வினை வழங்கிடவும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அனைத்து துணை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா மாவட்ட ஆட்சியருக்குமே இந்த அறிவிப்பானது வழங்கப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 15ஆம் தேதி இந்த முகாம் ஆரம்பிச்சதுலேருந்து 45 நாட்கள் அப்படிங்கிறது போன வாரமே கடந்த வாரமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கலாய்வு விழா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட் வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து செகண்ட் எஸ்எம்எஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி வரலாம். இல்லையா நீங்கள் வந்து கலாய்வின் போது நீங்கள் வந்து தகுதியான உறுப்பினர்களாக உங்கள் விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வரலாம். ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக உங்கள் அக்கௌண்ட்டில் செப்டம்பர் 15 அதாவது நாளைய தினம் வந்து 1000 ரூபாய் வரவு வைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி வேணாலுமே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தீபாவளி பரிசாக உங்களுக்கு இந்த 1000 ரூபாய்ங்கிறது முன்கூட்டியே அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வட்டார வாரியங்கள் மூலமா நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை அப்பப்போ கிடைக்கக்கூடிய தகவலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். நன்றி.